ஹலோ காய்ஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிரஸ் ரிசால்வ் த பேட்டில் ஃபார் ஹியூமனிட்டியோட எபிசோடு 8. எபிசோடு 7 இன்னும் பார்க்காம இருந்தால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேகமாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனை தெரிக்க விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை அடித்து நோக்கிடுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட். ஹீரோ ஸ்வாடால அட்டாக்கை தடுத்துட்டு எனிமிக்கிட்ட பாயிறான். அதே நேரம் பெல்லாவை வான் பண்ணுறான். நயா நக்கல் அடிக்கிறாரு. முட்டாள் மனுஷங்க எப்போவுமே இப்படி தான், காப்பாற்ற போய் அவங்களே மாட்டிப்பாங்கன்னு. இப்போதான் ஹீரோவுக்கு புரியுது, நம்ம ஏமாந்துட்டோம், அங்கே ஓட முடியாது, ஒரே ஒரு வழி தான் இருக்குது. நம்ம சிஸ்டமை பெல்லா மேலே யூஸ் பண்ண வேண்டியதுதான். ரேபிட் பாடி கட். பெல்லாவோட ஆர்மர் பீஸாக அங்கே உடையுது. ஹீரோ குறுக்கால வந்து நிற்கிறான். சரியான நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறான். நயா கடுப்பாயிருது. மறுபடியும் தப்பிச்சிட்டானே. அந்த பாஸ் சுற்றி முற்றி பார்க்குது. சண்டையில் கவனமாக இருக்கணும். அந்த பிளாஸ்மாவுக்கு தீ மூட்டை மறந்துட்டேன்னு வருத்தப்படுது. இப்போ ஹீட் பண்ணலைன்னா இன்னும் 100 வருஷம் காத்திருக்கணும்னு புலம்புது. இந்த இடத்துல பெல்லாவுக்கு உடம்பு ரொம்ப ஹீட் ஆகுது. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறா. ஹீரோவை தடவுறா, கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறா. அதுக்கப்புறம் பெல்லா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்கிறா, ஏன் என்னை முறைக்கிற? இவ்வளோ அழகான பொண்ணை நீ பார்த்ததே இல்லையா? கிஸ் பண்ண ஆசையாக இருக்கான்னு உளறிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வேணாம்ப்பா தாயன்னு விலகிடுறான். பெல்லா வெக்கப்படுறா. நானே கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன்னா என்ன? என்னோட நாக்கு வேற வெளியில் வந்துருச்சு. சண்டைக்கு நடுவில் என்ன காரியம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. அங்கே வைஸ் கேப்டன் இவ முகத்தை பார்த்து செவந்து போயிருச்சு. ஒருவேளை பாய்சன் எதுவும் ஏறிடுச்சான்னு சந்தேகப்படுறாரு. நயா சொல்லுது, இன்னொரு 100 வருஷம் காத்திருக்க முடியாது. இந்த முறை அந்த பிளாஸ்மாவை மொத்தமாக எரிச்சு காலி பண்ண போறேன்னு அங்கே வெறியா சொல்லுது. ஹீரோவுக்கு கோவம் வந்துடுது. அதை தடுத்தே ஆகணும்னு நினைக்கிறான். அந்த பாஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. அட்டாக் பண்ணவே முடியலை. ஒரே வழி, என்னோட பவரை ஏற்றி அவனை அட்டாக் பண்ண விடாமல் தடுக்க போகிறேன்னு அங்கே ஹீரோ முடிவு பண்ணுறான். அங்கே நயா இந்த விறகு போதும், வெப்பத்தை அதிகமாக்கலாம்னு சொல்லுது. நம்ம ஹீரோ பெல்லா கிட்ட போயிடுறான். பாஸை ஜெயிக்க ஒரு வழி இருக்குது, ஆனால் உன்னோட ஹெல்ப் எனக்கு வேணும்னு சொல்கிறான். என்ன பண்ணணும்னு சொன்னதும் பெல்லாவோட முகம் செவந்து போயிடுது. வைஸ் கேப்டன் அங்கே ஷாக் ஆகிடுறாரு. இவன் இவ்வளோ சீரியஸாக இருந்துட்டு இவ்வளோ கேவலமாக பேசுகிறான்னு நினைக்கிறாரு. ஹீரோவும் அங்கே கெஞ்சிறான். வைஸ் கேப்டன் தடுக்கிறாரு. நம்பாத, இவன் சான்ஸை யூஸ் பண்ண பார்க்குறான். அந்த சண்டைக்கு நடுவில் இவன் புத்தி போகிற போக்க பாருன்னு சொல்கிறான். ஆனால் பெல்லா நான் அவரை நம்புறேன்னு சொல்கிறான். பெல்லா பாஸை ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் சம்மதிக்கிறேன், தப்பாக நினைக்காதீங்கன்னு வைஸ் கேப்டன் கிட்ட சொல்லிடுறா. அங்கே ஹீரோவோட முகத்தை தொட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு நான் பொறுப்பை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். இந்த கேவலமான கேமை நான் இனிமேல் விளையாடவே விரும்பலன்னு அங்கே கத்துறான். வைஸ் கேப்டன் சொல்கிறாரு, நோ, என் முன்னாடி இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணாதீங்கன்னு கத்தும்போது அந்த பாஸும் அவரை அடித்து ஒரு கிரிட்டிக்கலான ஹிட்டை அங்கே கொடுக்குது. ஹீரோ டக்குன்னு பெல்லாவை தள்ளி விட்டுறான். ஜஸ்ட் மிஸ்ஸில் நான் உன்னை காப்பாற்றிட்டேன்னு அங்கே சொல்கிறான். பெல்லாவுக்கு அங்கே ஒன்றுமே புரியலை. ஏன் என்னை இவன் தள்ளி விட்டான்னு அங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே சிஸ்டம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. எல்லா ஸ்டாட்ஸும் 5000 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அங்கே ஹீரோ யோசிக்கிறான், இது கண்டிப்பாக அந்த டயர் சம்மந்தப்பட்டது தான். நான் அவள் பாடியை தொடணும் போல. எனக்கு ஞாபகம் வருது அதிகம்னு தன்னையே திட்டிக்கிறான். ஹீரோ பெல்லா கிட்ட இது உனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் நாம் இதை செய்ய வேணாம்னு சொல்லிடுறான். நானே அந்த பாஸை தோக்கடிச்சிடறேன்னு சொல்கிறான். பெல்லா அங்கே கேட்குறா, இன்னும் உங்களால் அந்த பாஸை ஜெயிக்க முடியாதா? நிஜமாவே என்னோட ஹெல்ப் தேவையில்லைன்னு கேட்குறா. நம்ம ஹீரோ அங்கே கோவத்தோட சொல்கிறான், தேவையில்லைன்னு சொல்லிடுறான். இந்த இடத்துல பெல்லா தரையில் முட்டி போட்டு உக்காந்துடுறா. ஏன் என் மேலே இவன் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்கிறான்னு மனசுக்குள்ளேயே ஃபீல் பண்ணுறா. அங்கே வைஸ் கேப்டன் அவகிட்ட சொல்கிறாரு, அவன் என்னை விட ரொம்ப ஸ்ட்ராங், அதனால தான் உனக்கு அவன் மேலே ஃபீலிங் இருக்குன்னு எனக்கு புரியுது. ஆனால் நான் ஒன்று கேட்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு பெல்லா மறுபடியும் அந்த விஷயமானு கேட்குறான். ஹீரோ ஸ்குவாடோட முன்னாடி பாஞ்சிடறான். ஃபைனல் ஸ்ட்ரைக் அடிக்கணும்னா ஒரே நேரத்தில் தலையையும் காலையும் அடிக்கணும். போன முறை மிஸ் ஆச்சு, ஆனால் இப்போ எல்லா ஆட்ரிபியூட்ஸும் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இதுதான் என்னோட சரியான நேரம், கண்டிப்பாக என்னால் முடியும்னு நம்பிக்கையோடு அங்கே போகிறான். பிளாஸ்மா கூட ஏதோ நோண்டிக்கிட்டு இருக்கு. டெம்பரேச்சர் அது நினச்ச மாதிரி வரலை, சீக்கிரம் சரி பண்ணலாம், அது குறைஞ்சிடும். ஸோ அது முடிவு பண்ணுது இந்த அழுக்கு மனுஷங்களை எரித்து அந்த ஹீட்டை ஏற்றலாம்னு. இந்த பாஸ் சொல்லுது,
மனுஷங்கள்லாம் எனக்கு விறகா மாற போகிறாங்க. இது நான் உங்களுக்கு செய்கிற பெரிய மரியாதை. என் முழு பவரை ரிலீஸ் பண்ணி உங்களை சீக்கிரம் முடிக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நயா ஒரு பயங்கரமான பவரை வெளியிடுது. நம்ம ஹீரோ அதை நோட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோவோட ஸ்வாடால் அதை தடுக்க ட்ரை பண்ணுறான். அங்கே சிஸ்டம் காட்டுது, மேஜிக் பாயிண்ட்ஸ் வேகமாக குறையுது. ஒரு பயங்கரமான அங்கே வெளிச்சம் வருது. உங்களோட மேஜிக் வேல்யூ 11க்கு வந்துருச்சு. கிரிட்டிக்கல் லெவலில் இருக்கீங்க. இனிமேல் ஸ்கில்ஸை யூஸ் பண்ண முடியாதுன்னு அங்கே சிஸ்டம் வார்னிங் பண்ணுது. நயா கிட்ட வந்து சொல்லுது, தம்பி உன்னோட மேஜிக் பவர் காலியாயிருச்சு, இனிமே உன் கதை முடிஞ்சதுன்னு சொல்லுது. ஹீரோ இல்லை இன்னும் முடியலைன்னு சொல்கிறான். பெல்லா கிட்ட வரா. இவருக்கு என்னோட ஹெல்ப் தேவைன்னு நினைக்கிறா. ஆனால் அவளோட ஹார்ட் உடைஞ்சி போனதா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பெல்லா சின்ன வயசுலேருந்து மனசில் வச்சிருந்த விஷயம் அது. ஹீரோவை வந்து கட்டி பிடிச்சிடறா. ஒரு பயங்கரமான வெளிச்சம் பரவுது. நம்ம ஹீரோவோட பாடியில் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகுது. அங்கே சிஸ்டம் காட்டுது, எல்லா ஆட்ரிபியூட்ஸும் 27,500 பாயிண்ட்ஸ் ஏறிடுச்சு. அங்கே ப்ரெஷரே தாங்க முடியலை. அங்கே மிரண்டு போயிடுது. இது சாத்தியமே இல்லை. ஹீரோவை சுற்றி ஒரு பயங்கரமான ஆறா வெளியே வருது. அதுக்கப்புறம் அந்த பாஸ் சொல்லுது, உன் பவர் எவ்வளோ ஏறினாலும் நீ ஒரு மனுஷன்தான். மான்ஸ்டர் முன்னாடி நீ ஒரு எறும்புன்னு சொல்லுது. எவ்வளோ பெரிய அட்டாக் வந்தாலும் அதை என்னால் ஈஸியாக தடுக்க முடியும்னு அங்கே பாஸ் நினைக்கிது. ஆனால் நம்ம ஹீரோ கண்ணிமிக்கிற நேரத்தில் பாஞ்சு அதை அட்டாக் பண்ணிடுறான். அங்கே சிஸ்டம் காட்டுது, உங்களுக்கு பயங்கரமான 2 ஸ்வாட் அன்லாக் ஆகிடுச்சு. ஒன்று ஸ்வாட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ் வெஸ்ட்டு, இன்னொன்று ஸ்கேர்டு ஸ்வாட் டிசன்ட் அன்லாக் ஆகிடுச்சின்னு அங்கே சொல்லுது. வழியில் பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கு. ஹீரோ ஸ்வாடை சொல்லட்ட பாஸ் எல்லாரையும் கொன்னுருவேன்னு அங்கே கத்துது. ஒரு பயங்கர சத்தம் கேட்குது. ஒரு வெடி மாதிரி சுற்றி இருக்கிற எல்லாம் பயங்கரமாக அழியுது. இந்த இடமே பயங்கரமாக நடுங்குது. புயல் மாதிரி காற்று வீசுது. அங்கே ஒரே புகை மண்டலமாக இருக்குது. புகை வீசினதுக்கப்புறம் பார்த்தா அந்த பாஸ் வந்து கீழே விழுந்து கிடக்குது. அங்கே சிஸ்டம் சொல்லுது, ஸ்கேர்டு ஸ்வாட் டிசன்ட் கூல்டவுன் டைம் 20 செகண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த மேஜிக் சர்க்கிளை நோக்கி ஓடுறான். மேஜிக் அறை இன்னும் ஆக்டிவேட்டாக இருக்குது. அந்த பாஸும் அங்கே மெல்லமாக எழுந்திரிச்சு, ஜெயிச்சிட்டேன்னு நினச்சியா சின்ன பையில, என் காடை தொட விடமாட்டேன்னு சொல்லுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.